Hi guys, a happy day to all. So இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம காமர்ஸ் 11th ஸ்டாண்டர்ட் வருது பார்க்க போகிறோம். யூனிட் 2. ஸோ இனிலேருந்து நம்ம யூனிட் 2 ஸ்டார்ட் பண்ணுறோம். அண்ட் இந்த யூனிட் ஃபுல்லாமே வந்துட்டு பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன்ஸோட ஃபார்ம்ஸ், நிறைய டைப்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது. அதெல்லாம் ஒன்று ஒன்றா என்ன டைப் அப்படின்னு சொல்லிட்டு வேரியஸ் சாப்டர்ஸில் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் வந்துட்டு சோல் ப்ரிப்ரியாட்டர்ஷிப் சாப்டர் 4ல் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த யூனிட் ஃபுல்லாகவே வந்துட்டு நம்ம ஃபார்ம்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். அண்ட் அந்த ஃபார்ம்ஸ் எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு பிஸ்னஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்த்துடலாம். பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன்னா என்ன அப்படின்னா, இட் இஸ் அன் டைப் ஆஃப் ஆர்கனைசேஷன் which is engaged in some industrial or commercial activity. industry பற்றி நம்ம நிறையா படிச்சிட்டோம். இண்டஸ்ட்ரீஸ்னால் என்ன அப்படின்னா, இட்ஸ் அ மேனுஃபேக்சரிங் யூனிட், ஒரு ப்ரொடக்ஷன் கூட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு யூனிட்டாக நம்ம இண்டஸ்ட்ரியை பார்க்குறோம். அண்ட் கமர்ஷியல் ஆக்டிவிட்டினா என்ன அப்படின்னா, அந்த ப்ரொடியூஸ் ஆன கூட்ஸை வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது, எக்ஸ்சேஞ்சிங் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஸோ இந்த ஒர்க்கில் எங்கேஜ் ஆகிருக்க எல்லா ஆர்கனைசேஷனுமே வந்துட்டு பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இட் ரெப்ரசன்ட்ஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷனல் அரேஞ்ச்மெண்ட் ஃபார் கேரிங் ஆன் எனி கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ். ஸோ ஒரு பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸுமே வந்துட்டு இன்ஸ்டிடியூஷனல் அரேஞ்ச்மெண்ட்ஸோடு இருக்கும். அண்ட் அதை வந்து ரெப்ரசன்ட் பண்ணும். இது வந்து என்ன கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெப்ரசன்ட் பண்ணும். இட் மே பி owned or controlled by single individual or a group of individuals who have entered into a formal or informal arrangements to jointly conduct the business. ஸோ இது வந்துட்டு ஒரு சிங்கிள் இண்டிவிஜுவல் கூட பிஸ்னஸ் பண்ணலாம், அண்ட் இல்லை ஒரு குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணலாம். எல்லாமே வந்துட்டு பிஸ்னஸில் வந்து சேரும். அண்ட் எல்லா பிஸ்னஸுமே வந்துட்டு செப்பரேட் அண்ட் டிஸ்டின்ட் பிஸ்னஸ் யூனிட் அப்படின்னு சொல்கிறாங்க. செப்பரேட்னா வந்துட்டு அதோட ஐடென்டிட்டியே வந்துட்டு தனியாக இருக்கும், அதுதான் வந்து செப்பரேட். டிஸ்டின்ட்டுன்னு வந்துட்டு சேம் தான், ஆனால் வந்து ஐடென்டிட்டி தனியாக இருக்காது. டிஸ்டின்ட்டுன்னு நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னா, ஒருத்தருடைய பர்செப்ஷன், நம்மளோட மைண்டு அண்ட் நம்மளோட ஐயில் அதை வந்து நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்றத வந்து டிஸ்டின்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எல்லா பிஸ்னஸ் யூனிட்டுமே வந்துட்டு தனித்துவமானது. And it has its own rules and regulations, and it has its own identity and separate ownership அதே மாதிரி தான். இப்போ ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதில் வந்து குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் சேர்ந்து எல்லாருமே வந்துட்டு ஓனராக இருப்பாங்க. சோல் ப்ரிப்ரியாட்டர்ஷிப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதில் சிங்கிள் பர்சன் தான் வந்து ஓனராக இருப்பாங்க. அந்த மாதிரி ஓனர்ஷிப் வந்து செப்பரேட்டாக இருக்கும். இது எல்லாமே வந்துட்டு பிஸ்னஸ். It can be distinguished from other undertakings on the basis of its ownership, management and control. இதை பேஸ் பண்ணிலாம் வந்துட்டு டிஃப்ரென்ஷியேட் நம்ம பண்ண முடியும் பிஸ்னஸை. அண்ட் டெஃபினிஷன் பார்த்துலாம். அக்கார்டிங் டு வீலர், இவர் வந்து ஒரு ஆத்தர். ஸோ இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அ பிஸ்னஸ் அண்டர்டேக்கிங் இஸ் அ கன்சர்ன், அது வந்து ஒரு குரூப் ஆஃப் கம்பெனி அப்படின்னு சொல்லலாம். It is a concern, company or enterprise which buys and sells. Exchange தான் சொல்கிறார். which buys and sells போது exchange of goods and services is owned by one person or a group of person. அது ஒருத்தராக இருக்கலாம், இல்லை ஒரு group of personாக இருக்கலாம். and it is managed under a specific set of operating policies. ஒரு பிஸ்னஸ்க்கும் அதுக்கேற்ற மாதிரி தனியாக ஒரு பாலிசிஸ் இருக்கும், அது எப்படி நடத்தணும் அப்படின்ற ஆப்ரேட்டிங் பாலிசிஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் ஆல் பிஸ்னஸ் அண்டர்டேக்கிங் ஆர் டிரெக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி என்கேஜ்ட் இன் ட்ரான்ஸ்ஃபர் ஆர் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஃபார் வேல்யூஸ். ஸோ கடைசியாக என்ன அப்படின்னா, ஒரு பிஸ்னஸ்னால் என்ன, கூட்ஸ் அண்ட் சர்வீசஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோம். எதுக்காக அப்படின்னா, ஃபார் சம் வேல்யூ, அதாவது ப்ராஃபிட், மணி மோட்டிவ் தான் ஃபுல்லாகவே, அதுதான் வந்து பிஸ்னஸ். They deal in goods and services on regular basis. ஸோ இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் ப்ரீவியஸ் சாப்டர்ஸ்லேயே. ஒரு பிஸ்னஸ் அப்படின்னா அது எப்படி இருக்கணும், அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, ரெகுலர் டீலிங்ஸ் வந்து இருக்கணும். their main motive is to earn profit and they are exposed to various types of risk. அதில் வந்துட்டு நிறைய ரிஸ்க் ஃபேக்டரும் வந்து இன்வால்வ் ஆகிருக்கும்.
ஸோ இதுதான் வந்து பிஸ்னஸோட இன்ட்ரடக்ஷன். இப்போது நம்ம பார்க்க போகிறது இந்த சாப்டரோட டீலிங் என்ன அப்படின்னா, சாப்டர் 4 டீல்ஸ் வித் சோல் ப்ரிப்ரியாட்டர்ஷிப், சோல் ட்ரேடிங் கன்சர்ன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ சோல் ட்ரேடிங் பிஸ்னஸ்னால் என்ன அப்படின்னா, ஒரே ஒரு சிங்கிள் இண்டிவிஜுவல் அவரோட ஓன் கேபிட்டல், அவரோட ஓன் டேலண்ட், அவரோட ஃபுல் எஃபர்ட் ஹார்ட் ஒர்க் போட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாரு. அண்ட் ஹீ டேக்ஸ் ஆல் த ரெஸ்பான்சிபிள் ஆஃப் தி ரிஸ்க். என்ன ரிஸ்க் வந்தாலும் அவர் மட்டும்தான் வந்து லயபிள் அண்ட் ஹீ பேர்ஸ் த ரிஸ்க். அதுதான் வந்து சோல் ட்ரேடிங் பிஸ்னஸ். ஸோ இதான் இந்த பேராகிராஃபில் கொடுத்துருக்காங்க. சோல் ப்ரிப்ரியாட்டர்ஷிப் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் இன் விச் அன் இண்டிவிஜுவல் இன்ட்ரடியூஸ் ஹிஸ் ஓன் கேபிட்டல், அவருடைய சொந்த பணத்தை போட்டு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாரு. யூசஸ் ஹிஸ் ஓன் ஸ்கில்ஸ் அண்ட் இன்டெலிஜென்ஸ், அவரோட திறமையை அவர் அதில் போடுறாரு. எதுக்காக அப்படின்னா, டு மேனேஜ் ஆல் தி அஃபேர்ஸ் அண்ட் ஆல்சோ டு டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் த ரிசல்ட். என்ன ரிசல்ட் கிடைக்குமோ அதோட ஃபுல் ரெஸ்பான்சிபிள் அவரே எடுத்துக்கிறாரு. த இண்டிவிஜுவல் அலோன் மே ரன் த பிஸ்னஸ் ஆர் மே அப்டெயின் த அசிஸ்டன்ஸ் ஆஃப் எம்ப்ளாயீஸ். அவரே ஃபுல்லாக நடத்திடலாம். அப்படி இல்லை அப்படின்னா எம்ப்ளாயீஸ், ஒரு 2-3 எம்ப்ளாயீஸ் வந்து ஒரு அசிஸ்டன்ஸ்க்காக வச்சுக்கலாம். இட் இஸ் தி ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இன் தி எவாலுவேஷன் ஆஃப் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஸோ ஒரு பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இது தான். சின்னதாக ஆரம்பித்து தான் எல்லோரும் பெரிய லெவலுக்கு வந்து போவாங்க. ஸோ அண்ட் இதுதான் வந்துட்டு ஓல்டஸ்ட் ஃபார்ம் ஆஃப் பிஸ்னஸ் ஓன்ஸ் அப்படின்னும் சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்னென்ன ஃபார்ம்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் இருக்குதுன்னு பார்த்துடலாம். நான் இதை சோல் ப்ரிப்ரியாட்டர்ஷிப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கணும், ஐ ஃபர்காட், சாரி. ஸோ ஃபார்ம்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் வந்து நான் கார்ப்பரேட் என்டர்பிரைஸ் அண்ட் கார்ப்பரேட் என்டர்பிரைஸ் அப்படின்னு சொல்லி 2 டிவிஷனாக பிரியுது. அண்ட் நான் கார்ப்பரேட் என்டர்பிரைசஸ் பொறுத்த வரைக்கும் சோல் ட்ரேடிங் கன்சர்ன், பார்ட்னர்ஷிப் அண்ட் ஜாயின் ஹிந்து ஃபேமிலி. கார்ப்பரேட் என்டர்பிரைசஸ் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் சப் டிவைடிங் இன்டு கவர்மெண்ட், ப்ரைவேட் அண்ட் கோஆப்ரேட்டிவ். கவர்மெண்ட்டில் பப்ளிக் அண்டர்டேக்கிங் அண்ட் பப்ளிக் யூட்டிலிட்டிஸ், ப்ரைவேட்டில் ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி. ஸோ இதை தான் வந்துட்டு நம்ம இந்த யூனிட் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஒரு சாப்டராக, சரிங்களா. அண்ட் நம்ம கம்மிங் பேக் டு சோல் ப்ரிப்ரியாட்டர்ஷிப், இதை வந்து இண்டிவிஜுவல் ஆண்டர்ப்ரனர்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். டு ரேஸ் த ரெக்வயர்ட் கேபிட்டல், ஒரு தனி மனுஷனாக இருந்துட்டு கேபிட்டல் வந்துட்டு எப்படி அவர் எடுக்கிறாரு அப்படின்னா, ஃபுல்லாக வந்துட்டு அவரோட சேவிங்ஸ், நிறைய பணம் வச்சுருந்தாங்க, சேவ் பண்ணி வச்சுருந்தாங்க அப்படின்னா அதுலேருந்து எடுத்துக்கலாம். ஆர்எல்ஸ் ஹீ வில் பாரோ ஃப்ரம் தி ஃப்ரெண்ட்ஸ். அது ஃபுல்லாக கிடையாது, பார்ட் ஆஃப் த மணி வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேருந்து, ரிலேட்டிவ்ஸ் கிட்டேருந்து. அப்படி இல்லை அப்படின்னா ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்ஸ்னால் என்னென்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், லைக் பேங்க் அண்ட் அதர் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்ஸ் லைக் முத்தூட் ஃபினான்ஸ். இந்த மாதிரி ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்ஸில் வந்து அவங்க வந்து பாரோ பண்ணிக்கலாம் for the capital. Next, the business may be started either in the portion of proprietor's own house. அங்கே வீட்டு கீழே கடை வச்சு நடத்துகிறாங்க, அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி அவரோட ஓன் ப்ராப்பர்ட்டிலேயே வந்துட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா ரெண்டட் பெர்மிசஸ்னால் வந்துட்டு ரெண்ட்டுக்கு வந்துட்டு அவங்க பிளேஸை வந்து எடுத்து பிஸ்னஸ் வந்து பண்ணலாம். There are no legal formalities to be gone through except those required for a particular type of business. ஒரு சில பிஸ்னஸ்க்கு கண்டிப்பாக சில லீகல் ஃபார்மாலிட்டிஸ் ஃபாலோ பண்ணியே ஆகணும். அதர் தென் தட் ரொம்பலாம் வந்துட்டு லீகல் ஃபார்மாலிட்டிஸ் இந்த சோல் ட்ரேடிங் பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் கிடையாது, சரிங்களா. அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் என்ன எக்ஸாம்பிள் சொல்கிறாங்கன்னா, இப்போ ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ணணும், சின்னதாக ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஹெல்த் டிபார்ட்மெண்ட் கிட்டேருந்து நம்ம லைசன்ஸ் வாங்கியிருக்கணும். ஸோ அதுதான் வந்து எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. இஃப் ஒன் வாண்ட்ஸ் டு ஸ்டார்ட் அ ரெஸ்டாரண்ட் ஹேஸ் டு obtain a license from the health department of the municipal corporation. ஸோ நம்ம வந்து கண்டிப்பாக ஹெல்த் டிபார்ட்மெண்ட் லைசன்ஸ் வந்து வாங்கியிருக்கணும். ஸோ இதுதான் வந்து சோல் ட்ரேடிங்கோட ஒரு இன்ட்ரொடக்ஷன். ஸோ இந்த இன்ட்ரொடக்ஷன்லேயே நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டோம். அது வந்து இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாக வந்து பாயிண்ட்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம டெஃபினிஷன், சோல் ட்ரேடர்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். சோல் ட்ரேடர்னால் யார் அப்படின்னா, இவர் வந்து ஒரு சிங்கிள் பர்சன் and he is the person who is responsible for his capital
அண்ட் பியரிங் ஆஃப் ரிஸ்க் அண்ட் மேனேஜ்மெண்ட்டும் இவர் தான் பார்த்துப்பார். இவரோட சொந்த கேபிட்டல் போட்டு என்ன ரிஸ்க் வந்தாலும் அவரே பேர் பண்ணி மேனேஜ்மெண்ட்டையும் அவரே பார்த்துக்கிறது தான் வந்து சோல் ட்ரேடர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. யார் கொடுத்துருக்கா அப்படின்னா ஜேஎல் ஹான்சன் அப்படின்றவர் ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருக்காரு. சோல் ட்ரேடர் இஸ் அ டைப் ஆஃப் பிஸ்னஸ் யூனிட் வேர் அ பர்சன் இஸ் சோல்லி ரெஸ்பான்சிபிள். அவர் தான் சோல்லினா சிங்கிள் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ப்ரொவைடிங் த கேபிட்டல், ஃபார் பியரிங் த ரிஸ்க் ஆஃப் தி என்டர்பிரைஸ் அண்ட் ஃபார் த மேனேஜ்மெண்ட் ஆஃப் அ பிஸ்னஸ். நெக்ஸ்ட்டு சோல் ப்ரிப்ரியாட்டர்ஷிப்னா என்ன அப்படின்னா sole proprietorship is that a form of business organization which is owned and controlled by a single individual. அவரே ஓனர், அவரே கண்ட்ரோலும் பண்ணிப்பார், மேனேஜும் பண்ணிப்பார். He receives all the profit and risk of all his property in all the success or failure of the enterprise. ஸோ அவரே வந்துட்டு எல்லா ப்ராஃபிட்டையும் அவரே என்ஜாய் பண்ணுவார். அண்ட் ரிஸ்க் வந்தாலும் அவரே தான் வந்து பேர் பண்ணிக்கணும். சக்ஸஸ் ஃபெயிலியர் எல்லாமே வந்துட்டு ஃபுல்லி வந்துட்டு அவருக்கு தான், எல்லாமே அவருக்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் திஸ் டெஃபினேஷன் இஸ் கிவன் பை வீலர். நெக்ஸ்ட்டு கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ இப்போ நம்ம இன்ட்ரொடக்ஷனில் பார்த்தது தான் வந்துட்டு பாயிண்ட் பை பாயிண்ட்டாக வந்து இந்த கேரக்டரிஸ்டிக்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ், இந்த சோல் ப்ரிப்ரியாட்டர்ஷிப்னால் என்ன, அது எப்படி இருக்கும் அப்படின்னா ஓனர்ஷிப் பை ஒன் மேன். ஒரே ஒரு சிங்கிள் பர்சன் தானே ஓனர். ஸோ அதுதான் அந்த பாயிண்ட் தான், ஓனர்ஷிப் பை ஒன் மேன். This is owned by single person. The sole trader contributes the required capital. He is not only the owner of a business. அவர் ஓனர் மட்டும் கிடையாது, அவரே தான் வந்துட்டு ஹோல் ஆர்கனைசேஷனையும் வந்துட்டு எல்லாத்தையும் வந்து மேனேஜ் பண்ணுறதும் அவர் தான். பட் ஆல்சோ மேனேஜர் ஆஃப் த என்டையர் அஃபேர்ஸ். ஸோ அந்த ஹோல் ஆர்கனைசேஷனை மேனேஜ் பண்ணுறதும் இவர் தான். நெக்ஸ்ட்டு ஃப்ரீடம் ஆஃப் ஒர்க் அண்ட் குயிக் டெசிஷன்ஸ். ஸோ இவர் தான் ஓனர், இவர் தான் எல்லாமே ரெஸ்பான்சிபிள் எடுத்துருக்கிறாரு அப்படின்றதுனால ரொம்ப ஒர்க் ஃப்ரீடம் வந்து நிறையா இருக்கும். அண்ட் யார்கிட்டையும் போயிட்டு கன்சல்ட் பண்ணணுன்னு இவருக்கு அவசியம் கிடையாது. எனி டெசிஷன் ஈ கேன் டேக் இட் குயிக், சீக்கிரமாக அந்த டெசிஷன் வந்து எடுத்துருவார். சின்ஸ் த இண்டிவிஜுவல் இஸ் ஹிம்செல்ஃப் ஆஸ் அ ஓனர், அவரே ஓனராக இருக்கிறதுனால he need not consult anybody else. வேறு யாருக்கிட்டையும் போய் கன்சல்ட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை, ஒப்பீனியன் கேட்கணுன்னு அவசியம் இல்லை. ஹென்ஸ் he can take quick decision. அதனால இவரால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா குயிக்காக டெசிஷன்ஸ் வந்து மேக் பண்ண முடியும். நெக்ஸ்ட் அன்லிமிட்டெட் லயபிலிட்டி. ஏன் வந்து அன்லிமிட்டெட் லயபிலிட்டி சொல்கிறாங்க? லயபிலிட்டினா வந்து பொறுப்பு. அண்ட் அது வந்து ஒரு லிமிட்டே இல்லாமல் அன்லிமிட்டடாக இருக்கும். ஏன்னா இப்போ வந்துட்டு அவரால் ஒரு லாஸ் வந்துடுச்சு, ஒரு பிஸ்னஸ் கடனை வந்து பே பண்ண முடியல அப்படின்னா அவரோட ஓன் ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணி என்ன பண்ணுவார் அப்படின்னா பிஸ்னஸோட டெப்ஸை வந்து பே பண்ணி ஆகணும். ஸோ அதனால இவரோட லயபிலிட்டி வந்து அன்லிமிட்டெட் அப்படின்னு சொல்கிறாங்க. வென் ஹிஸ் பிஸ்னஸ் அசெட்ஸ், சொத்து, ஆர் நாட் சஃபிஷியன்ட் டு பே ஆஃப் த பிஸ்னஸ் டெப்ட், பிஸ்னஸில் இருக்க கடனை பே பண்ண முடியல அப்படின்னா he has to pay from his own personal property. ஸோ பர்சனல் ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணி அந்த பிஸ்னஸோட கடன் எல்லாத்தையும் அவரை என்ன பண்ணணும், செட்டில் பண்ணணும். அதனால லயபிலிட்டி வந்து அன்லிமிட்டெட். நெக்ஸ்ட்டு என்ஜாயிங் என்டையர் ப்ராஃபிட். ஸோ அவர் தான் என்டையர் ப்ராஃபிட்டையும் என்ஜாய் பண்ண போகிறார். he strives tirelessly. ஸ்ட்ரைவ்ஸ்னால் வந்துட்டு பாடுபடுறது, டயர்ட்லெஸ்லினா வந்துட்டு டு த கிரேட் எஃபர்ட். அவரோட ஃபுல்லஸ்ட்டு போட்டு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா பாடுபடுறாரு அவரோட பிஸ்னஸ்க்காக. அண்ட் அவரோட பிஸ்னஸோட எக்ஸ்பேன்ஷன், இம்ப்ரூவ்மெண்ட், அது எப்படி வளர்க்குறது, இன்னும் எப்படி அதை பெரிய லெவலுக்கு கொண்டு வர்றது அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்துட்டு அவர் எஃபர்ட் போடுறாரு. அதனால எல்லா பெனிஃபிட்ஸும் வந்துட்டு அவரே என்ஜாய் பண்ணிக்கிறாரு ஃபார் ஹிஸ் ஹார்ட் ஒர்க். சரிங்களா? he strives tirelessly for the improvement and expansion of his business and enjoys all the benefit of his hard work. Next, the absence of government regulations. ஸோ இது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், எல்லாமே ஆல்ரெடி பார்த்த பாயிண்ட்ஸ் தான். அண்ட் பாயிண்ட் பை பாயிண்ட்டாக கொடுத்துருக்காங்க கேரக்டரிஸ்டிக்ஸ்ன்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஸோ
கவர்மெண்ட் ரெகுலேஷன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் லீகல் ஃபார்மாலிட்டிஸ் வந்துட்டு அவ்வளோவா இருக்காது. இன் ஃபார்மேஷன்லேயும் சரி இல்லை மேனேஜ்மெண்ட்லேயும் சரி இல்லை அது சார்ந்த திங்ஸ் எதுலேயுமே வந்துட்டு லீகல் ஃபார்மாலிட்டிஸ் அவ்வளோவா இருக்காது. ஃப்ரீ ஃப்ரம் கவர்மெண்ட் ரெகுலேஷன். சோல் ப்ரிப்ரியாட்டர்ஷிப் கன்சர்ன் is free from government regulations. No legal formalities are to be observed in its formation, management or in its closure. Next, no separate entity. செப்பரேட் என்டிட்டின் போது நிறைய விஷயத்தில் ஒரு ஓனர் அண்ட் பிஸ்னஸ் ரெண்டுத்தையும் வந்துட்டு நம்ம செப்பரேட்டாக பார்ப்போம். ஓனர் வந்துட்டு செப்பரேட் பர்சன் அண்ட் பிஸ்னஸ் வந்துட்டு செப்பரேட் பர்சன். பிஸ்னஸ்க்கு சில ரைட்ஸ் இருக்குது. அந்த பிஸ்னஸோட அசட்டை ஓன் பண்ணுறதுக்கு அந்த பிஸ்னஸ் மேலே கேஸ் போடுறதுக்கு பிஸ்னஸ்க்கே வந்து ரைட்ஸ் இருக்குது. ஸோ ரைட்ஸ் இருக்குது. ஆனால் இங்கே வந்து நோ செப்பரேட் என்டிட்டி அப்படின்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா இங்கே அந்த மாதிரி எதுவும் பண்ண முடியாது. இந்த சோல் ப்ரிப்ரியாட்டர்ஷிப் இந்த சோல் ட்ரேடிங் கன்சர்ன் வந்து எண்டுக்கு வந்துடும். எப்போ அப்படின்னா அந்த பர்டிகுலர் அந்த சிங்கிள் இண்டிவிஜுவல் இறந்துட்டாலோ இல்லை டிசேபிள் அவருக்கு வந்து ஏதாவது ஹெல்த் வைஸ் டிசபிலிட்டி வந்துட்டாலோ ஆர் எல்ஸ் இன்சானிட்டினா வந்து மென்டல் இல்னஸ், ரொம்ப ப்ரெஷர்னால் இந்த மாதிரி ஏதாவது ஆக்சிடெண்ட் மூலியமாவோ ஏதோ ஒரு மென்டல் இல்னஸ் வந்துட்டாலோ ஆர் இன்சால்வென்சி ஃபுல்லாக வாஷ் அவுட்டை தான் வந்து இன்சால்வென்சின்னு சொல்லுவோம். எதுவுமே இல்லாமல் ஃபுல்லாக அசெட் எல்லாம் போய் பிஸ்னஸ் எல்லாமே வந்து ட்ராப் ஆகிடுச்சு அப்படின்னா அது வந்து இன்சால்வென்சி ஆஃப் அன் இண்டிவிஜுவல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஏதாவது நடந்தால் அந்த சோல் ட்ரேடிங் கன்சர்ன் வந்து ட்ராப் ஆகிடும். அதனால தான் இது என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா நோ செப்பரேட் என்டிட்டி அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட், மெயின்டெனன்ஸ் ஆஃப் சீக்ரஸி வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். பிஸ்னஸ் சீக்ரெட்ஸ் வந்துட்டு யார்கிட்டையும் அவர் கன்சல்ட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ அவரே வந்துட்டு எல்லா டெசிஷன்ஸும் எடுப்பார். அதனால இங்கே சீக்ரெட்ஸ் வந்துட்டு மெயின்டைன் ஆகும். யாருக்கும் தெரியாது, அவருக்கு மட்டும்தானே தெரியும். அவர் சொன்னால் தான் மற்றவங்களுக்கு தெரிய போகுது. ஸோ சீக்ரஸி வந்துட்டு நல்லா மெயின்டைன் ஆகும். சின்ஸ் she manages all the affairs of a business, the secrecy can be maintained easily அப்படின்னு சொல்கிறாங்க. So I hope you understood the concept till now. அடுத்த வீடியோவில் வந்துட்டு நம்ம சோல் ப்ரிப்ரியாட்டர்ஷிப்போட அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் பார்க்கலாம். So share the video with your friends and subscribe the channel for more videos. Thank you guys. Have a happy day.